தமிழகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பி தாவேகா கட்சிக்கு இன்னைக்கு ஓட்டு போட்டதுக்காக இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என் மனசே உடைஞ்சு போயிருச்சுன்னு தான் சொல்லணும். தேர்தலுக்கு முன்பாக நிறைய அரசியல் கட்சிங்க தாவேகாவை பத்தி நிறைய எச்சரிக்கையை கொடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் நான் நம்பல. தாவேகா அப்படிங்கிறது பாஜகவோட ஒரு அடிமைப்படை அப்படின்னு சொன்னாங்க. தொல் திருமாவளவன் கூட டிவிகே அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை அப்படின்னு வெளிப்படையாவே குற்றம் சாட்டினாரு. ஆனா அப்போ எல்லாம் மாற்று அரசியல் மேல இருந்த நம்பிக்கையால அதையெல்லாம் நான் நம்பல. ஆனா இன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அன்னைக்கு அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படின்னு என் மனசுல வலுவான சந்தேகம் எழுது. நான் ஏன் இவ்வளவு வேதனைப்படுறேங்கிற காரணத்தை இப்ப நான் சொல்ல போறேன். ஒன்னொன்னா சொல்றேன், கேளுங்க. தமிழகத்தோட மரபுப்படி தமிழ்நாட்டுல எந்த அரசு விழா நடந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்றப்போ வழி வழியா வந்த மரபை உடைச்சு தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலா வந்தே மாதரத்தை முதல் பாட்டா பாடுறாங்க, தமிழ்தாய் வாழ்த்த கடைசி பாட்டா பாடுறாங்க. ஆனா பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல கூட வந்தே மாதரத்தை முதல் பாட்டா அவங்க பாடவே இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்தாய் வாழ்த்த கடைசியா பாடி தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தினாங்க. இதுக்காக தமிழகத்துல எல்லாருமே பலத்த கண்டனத்தை தெரிவிச்சாங்க. இதுக்காக ஆதவ அர்ஜுனா மன்னிப்பு கேட்டாரு. இது தெரியாம நடந்து போச்சு, இனிமே இந்த தவறு நடக்காம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எனக்கு அவர் கேட்டது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இனிமே அதை சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன். ஆனா கொடுமை என்னன்னா, இன்னைக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் அதே தவறு மறுபடியும் நடந்திருக்குது. இன்னைக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவிலையும் அதே தவறு மறுபடியும் நடந்திருக்குது. வந்தே மாதர பாடலை முதலாவதா பாடிட்டு தமிழ்தாய் வாழ்த்தை இன்னைக்கும் கடைசியா தான் பாடுறாங்க. தெரிஞ்சே அந்த தப்பை மறுபடியும் செஞ்சிருக்காங்க. இது தமிழுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இல்லையா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? கடந்த பல தசாப்தங்களா திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே பார்ப்பனர்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே அவங்க சட்டசபையில கொடுக்கவே இல்லை. சொல்லப்போனா பார்ப்பனர்கள் தரப்பில் இருந்து ஒரு எம்எல்ஏ கூட வர முடியாது. அந்த அளவுக்கு சமூக நீதி கருத்தியல் இங்க ஆழமா வேரூன்றி இருந்தது. ஆனா இன்னைக்கு தாவேக ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா 2 பார்ப்பனர்கள் எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. அந்த 2 பேருமே அமைச்சர்களாகவும் பதவி ஏற்றிருக்காங்க. திராவிட கட்சிகளோட ஆட்சியில் இத்தனை வருஷங்களாக பாதுகாக்கப்பட்ட சமூக நீதி சமநிலை இந்த தாவேக ஆட்சியினால இன்னைக்கு எல்லாமே தவிடுவழியாக மாறி இருக்குது. இதையெல்லாம் பார்க்குறப்பவும் கேட்குறப்பவும் என்னோட நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குது. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட கொள்கை கொண்ட கட்சிக்காக நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்ப என் மனசு ரொம்ப வருத்தப்படுது. என்னோட வாக்கோட மதிப்பு சிதைஞ்சு போச்சு அப்படிங்கிறத நினைக்கிறப்போ என்னோட மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோட மனசில் இருக்க வருத்தத்தை நான் சொல்லிட்டேன். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? தாவேகா நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு. நன்றி, வணக்கம்.